எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான குழிப்பணியாரம். இது நார்மலாக செய்கிற மாதிரி குழிப்பணியாரம் இல்லைங்க. இதுக்குள்ளே நிறையா காய்கறிகள்லாம் வச்சு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் இந்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட், அப்புறம் 3 உருளைக்கிழங்கு அது பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அது சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் முட்டைக்கோஸ் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கேபேஜ் வந்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சேர்த்து வதக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேரட்டையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் இது மாதிரி வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சி வைக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அழகாக நல்லா பாலாக வருது. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ பனியாரக்கல் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இட்லி மாவில் நினச்சி அதை பனியாரக்கல்லில் வைக்கணும். இட்லி மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நீங்கள் தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருந்து அதில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா சரியாக ஒட்டாது. மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் மாவில் நல்லா டிப் பண்ணி வைங்க. இது மேலே உங்களுக்கு வேணும்னா நெய் இல்லை எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மெதுவாக எல்லா பணியாரங்களும் மெதுவாக டேர்ன் பண்ணி விடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இதை மூடி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கா இல்லை எங்கேயாவது மாவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள், 2 பக்கமும் அழகாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளையும் நீங்கள் மாவில் நினச்சி இது மாதிரி செஞ்சுடுங்க. இது ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பணியாரம் செய்ய 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.